மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு கப்பு பொரி வச்சு சூப்பராகிட்டு ஆப்பமும் தோசையும் பண்ணியாச்சுங்க. அந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பராக கிடைக்குங்க உங்களுக்கு. ஆப்பமும் கிடைக்கும், தோசையும் கிடைக்கும். காலையில் தோசை மாவு இட்லி மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாகிட்டு பண்ணிடலாம். இன்ஸ்டண்ட்டு தோசைங்க. ஒரு கப்பு பொரி எடுத்துருக்கேன், 4-5 ஸ்பூன் தேங்காய் எடுத்துருக்கேன், கருப்பு இல்லாமல் எடுத்துக்கோங்க. அப்புறமேட்டு ஒரு பவுல் தயிர் எடுத்துருக்கேங்க. புளிப்புக்காண்டி தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை அரைச்சாச்சு. கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம அரிசி போடணுங்க. நைட்லேயே ஒரு கப்பு அரிசி ஊற போட்டிருந்தேன், பச்சரிசி. அதையும் அது கூட போட்டு நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு 10-20 நிமிஷம் நம்ம ஊற வச்சுட்டு நம்ம இதுக்கு ஒரு சட்னி தாளிச்சிக்கலாம். சட்னிக்கு வந்து கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, 4-5 பல் பூண்டு, அப்புறமா ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயங்க. இதையும் நல்லா வதக்கிட்டு காரத்துக்கு தகுந்தபடி வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி 2 தக்காளிங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப நல்லா வதங்கணும் வேண்டாம். ட்ராவல் பண்ணாக்கே நீங்கள் நல்லா வதக்கி எடுக்கணும். வீட்டில் உடனே சாப்பிட்டதா இருந்தால் ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு மிக்ஸி பவுலில் ஆட் பண்ணிட்டு ஒரு தாளிசம் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது சட்னி வந்து. இப்போ தாளிசம் பண்ணதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை தழைங்க எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி சட்னியோடு ஆட் பண்ணிக்கோங்க. சட்னி ரெடிங்க. தோசை மாவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் காணும். கரெக்டான பதத்துக்கு வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா தோசை கரெக்டாக வராது. இப்போ கொஞ்சமாக தோசை தவாவில் எண்ணெய் ஊற்றி நம்ம தடவிட்டு தொடச்சி எடுத்துக்கணுங்க. தொடச்சி எடுத்துகிட்டு நம்ம மாவை ஆட் பண்ணோம்னா சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. எவ்வளோ அழகாக உப்பி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஓலுவலாக உழணுங்க. ஆப்பம் மாதிரி கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ தோசையும் நல்லா கிடச்சிருக்கு. ஆப்பம் சுட்டு பார்க்கலாம். ஆப்பக்கல்லையும் கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணி தொடச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி மாவு ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம மூடி வச்சிடணுங்க. மூடி வச்சு அடுப்பை மீடியமாக வச்சு எடுங்க. சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. தக்காளி சட்னி வச்சு சேவ் பண்ணி சாப்பிட்லாங்க. அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டண்ட்டு ஆப்பமும் தோசையும் ரெடிங்க. ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க தோசை கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.